ஹாய் அண்ட் லவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஃப்ளம்மர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் 2 பேரும் சேர்ந்து 2 தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஃபிட்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி பைப் லைனை ஓட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆக்சுவலி வெஸ்டர்ன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே வந்து ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. அதை ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணாவே எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பட் அதில் ஏதாவது தப்பு நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் அந்த மஸ்ட் லைனோட அந்த பைப்பை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு பேசனா மவுண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் பண்ணியிருக்கிறது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஃப்ளம்மர். அது என்ன தப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டேங்க்குக்கும் நம்ம அந்த பேசனுக்கும் பாருங்கள் 3 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருது. இப்படி இருந்தால் டேங்க்கில் இருக்கிற தண்ணி எப்படி பேசனுக்குள்ளே போய் அந்த மஸ்ட்டை எல்லாத்தையுமே புஷ் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பேசனை ஃபிக்ஸ் பண்ண பிறகு டைல்ஸோட ஃபினிஷிங்க்கும் நம்ம அந்த பேசனோட அவுட்புட்டோட பைப் சென்டர் அது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கேப் இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு கேப் இருக்குது. இதிலே 2 இன்ச்சு அதிகமானால டேங்கோட அவுட்லெட் பைப் வந்து செட் ஆகலை. இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தப்புனாலுமே இதை ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் இதில் இன்னொரு கஸ்டமர் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்த இந்த ஃபிட்டிங் அது வந்து ரொம்பவே லோ குவாலிட்டி டேங்க் அப்படிங்கிறனால அதில் இருக்கிற அந்த பைப் செட்டப்பில் வந்து இந்த 1.5 இன்ச்சு எஃப்டி வந்து செட் ஆகலை. ரொம்பவே லூஸாக இருக்குது. இந்த மாதிரி லோ குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் போகிறனால பார்த்தீங்கன்னா நாளடைவில் அதை யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறது இல்லாமல் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது போல் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதை நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணும்போது அதை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபினிஷிங்கும் வராது. ஆனால் இதில் ஹவுஸ் ஓனர் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ரெண்டல் ஹவுஸ்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அண்ட் வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள். இது போல் பண்ணுறவங்க ஹவுஸ் ஓனருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.